இன்றைய சிந்தனை. எங்களுடைய புராணங்களும் இதிகாசங்களும் எங்களுக்கு நல்ல பண்பியலை தந்திருக்கின்றன. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற அற்புதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கின்றன. நாங்கள் இவற்றையெல்லாம் நடைமுறையிலே எடுத்துக்கொண்டு வாழ்வதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய உலகம் ஒரு மாயை வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லாமே லௌலீக சுகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆசாபாசங்களுக்குள்ளே நாங்கள் கட்டப்பட்டிருக்கின்றோம். அதுக்குள்ளே நாங்கள் வீழ்ந்திருக்கின்றோம். உலகத்திலே இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நுகர வேண்டும், அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும். அத்தனை விடயங்களையும் நுகருவதும், அத்தனை விடயங்களிலேயே ஆசைப்படுவதும், அத்தனை விடயங்களிலேயே அனுபவிப்பதும் மனிதனுடைய கட்டாய தன்மைகளாக அமைந்து விடுகின்றன. ஆனால் எல்லாவற்றையும் நுகர்ந்து அனுபவித்து ஆசைக்குள்ளே உட்பட்டு எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் எங்களுக்கு எது தேவை என்பதை நாங்கள் வரையறை செய்வதிலே தான் தவறுவிடுகின்றோம். எங்களுக்குரியது என்ன? நாங்கள் எல்லாவற்றையும் நுகர்கின்ற பொழுது, எல்லாவற்றிலையும் ஆசைப்படுகின்ற பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் இது எங்களுக்கு தேவையானது, இது எங்களுக்கு தேவையில்லாதது என்று. அந்த பரிபக்குவத்தை நாங்கள் சரியாக கையாள வேண்டும். எமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையில்லாத விடயங்களிலே மீண்டும் மீண்டும் நாங்கள் அதுக்குள்ளே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு பிரச்சனை தருகின்ற விடயங்கள் எதுவோ அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நன்மை தருகின்ற விடயம் எதுவோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு தேவையானவற்றை தந்து நாம் கௌரவத்தோடும் நேர்மையோடும் நீதியோடும் சந்தோஷமாக வாழுகின்ற வாழ்வியலுக்குரிய வரையறைகளை சரியாக புரிந்து அதை எமது வாழ்க்கையிலே சேர்த்து கொள்வதுதான் மனித வாழ்க்கையின் அற்புதமான வரமாக அமைகின்றது. அந்த வரத்தை நாம் ஒவ்வொருவரும் அந்த வரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. நாங்கள் தவறானவற்றை நீக்கி நல்லனவற்றை நமக்குள்ளாக்கி கொள்வதிலே தான் எங்களுடைய வாழ்வியல் மிக மேன்மையை பெறுகின்றது, மிக நன்மையை பெறுகின்றது. எனவே இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த உணர்வு தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வெற்றிகளை தருகின்றது, நல்ல மேன்மைகளை தருகின்றது, நல்ல சுகமான நிம்மதியான ஒரு வாழ்வியலை எங்களுக்கு தந்துவிட்டு போகின்றது. இதை நாங்கள் உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக இன்னும் நாங்களும் சிறப்பும் மேன்மையும் பெறலாம். எமது சந்ததிக்கும் எமது இளம் சமூகத்துக்கும் இதை கற்றுக் கொடுப்பதிலேயும் நாங்கள் முன்னிலையிலே இருக்க வேண்டும், மும்முரமாக இருக்க வேண்டும். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு